Vanakkam, I am Raji Subramanian, Handwriting Analyst, Managing Director of SSV Academy. Let's Win TV viewers, இன்னைக்கு handwriting episodeல நாம பார்க்கக்கூடிய topic the relationship between the skill of handwriting and other subjects. So, Let's Win TV viewers காக என்னென்ன tips daily கொடுக்கலாம் அப்படிங்கறத think பண்ணிட்டே இருக்கேன். உங்களுக்கே தெரியும் இந்த recent yearsல it's been fashionable to allow your children to copy letters and record thoughts from almost their first day at school. This attitude has been to let them play with letters, not correct and teach anything that might inhibit them from expressing their creativity. Yes, this may sound delightful, but இதுதான் உண்மையான விஷயம். உங்களுக்கே தெரியும் உங்க பசங்கள கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற பேசிஸ்ல நீங்க குழந்தைங்கள ஒரு ஃபன் மெத்தட்ல போடுறோம் இல்ல ப்ளேவே மெத்தட்ல போடுறோம் அப்படின்னு நீங்க பண்ற ஒரு மிஸ்டேக் என்னன்னா குழந்தைங்கள ஸ்கிரிபிள் பண்ண அலோவ் பண்றீங்க. அப்போ அந்த ஏல இருந்து இசட் வரைக்கும் குழந்தை தானாவே கிரியேட்டிவிட்டிங்கிற பேசிஸ்ல தனித்தனியா ஒரு லெட்டர்ஸா லேர்ன் பண்ண பழகுறாங்க. சரி, முன்னாடி உள்ள காலகட்டத்தில் எப்படி அட்மிஷன்ஸ் இருந்தது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். ரைட் ஹேண்ட் வந்து எப்படி நம்மளோட லெஃப்ட் இயரை டச் பண்ணால் நமக்கு அட்மிஷன்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. பட் அதுவே இன்னும் கொஞ்சம் இதாகி எல்கேஜி யூகேஜி அப்படின்னு வர ஆரம்பிச்சது. பர்த் சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீகேஜி வந்தது. நெக்ஸ்ட் இன்னும் ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியாக ஒரு ப்ளே குரூப் அப்படிங்கிறது வந்தது. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி வளர வளர ஹேண்ட் ரைட்டிங் ப்ராப்ளம் வந்து ரெடியூஸ் ஆகணுமா வேண்டாமா? ஆனால் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கே. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களும் ஹேண்ட் ரைட்டிங்கை பற்றி ஒரி பண்ணுறாங்க. 12th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம் எழுதுகிறவங்களும் ஹேண்ட் ரைட்டிங்கை பற்றி ஒரி பண்ணுறாங்க. அப்போ என்ன ரீசன்ஸ்னால இந்த ப்ராப்ளம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு? ஸோ நம்ம குழந்தைங்கள ப்ளேவே மெத்தட் பண்ணுறோம், ஃபன் மெத்தடில் எழுத வைக்கிறோன்னு குழந்தைங்க ஷேப்ஸ் எல்லாமே தப்பாகவே லேர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. யாருமே அதை வந்து கரெக்ட் பண்ணுறதே கிடையாது. முன்னாடிலாம் நம்ம ஸ்லேட்டில் எழுதுவோம். ஸோ மிஸ்டேக்காக 10 டைம்ஸ் எழுதினா கூட டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அப்படியே கை வச்சு ரப் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை நாம் கை வச்சு ரப் பண்ணி ஏயை ப்ராம்ப்டாக எழுதி கொண்டு போய் கொடுத்து டிக்கு ஸ்டாருன்னு போடுவாங்க. ஸோ அதை அப்படியே பத்திரமா அழிக்காமல் எடுத்துகிட்டு வந்து பேரண்ட்ஸ் கிட்ட காட்டுவோம். ஸோ இந்த மாதிரி காலகட்டம்லாம் அப்படியே மறைஞ்சு போய் இப்போ எல்லாமே குழந்தைங்க ஸ்டார்ட் பண்ணுறதே கலர் ஸ்கெட்ச்னால ஸ்கிரிபிள் பண்ணுறாங்க. அப்போது அந்த குழந்தை ஏயை தப்பான மூமெண்ட்லேயே கொண்டு போய் அந்த குழந்தைக்கு அது ஹேபிட் ஆகிடுது. ஸோ ப்ளே குரூப்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு எல்கேஜி யூகேஜி வரைக்கும் குழந்தைங்க அந்த மாதிரி ப்ளேவே மெத்தடில் தான் படிக்கிறாங்க. ஸோ ரப் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லாமல் இருக்குது. ஸோ குழந்தைக்கு ஹேபிட்டான ஒரு விஷயத்தை டக்குன்னு நம்ம சேஞ்ச் பண்ணணுங்கிறது நடக்காது. அதனால தான் இந்த ஹேண்ட் ரைட்டிங் ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இதனால தான் நான் வந்து இன்றைக்கி ஹெட்டிங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஸ்கில் ஆஃப் ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் அதர் சப்ஜெக்ட்ஸு. ஸோ எந்த விதத்துலலாம் ஹேண்ட் ரைட்டிங்கை ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம தெரிஞ்சே இல்லை தெரியாமலையோ நம்ம வந்து குழந்தைங்கள நிறைய ஸ்பாயில் பண்ணுறோம். ஈவன் ஒரு குழந்தையோட நேம் எழுத வைங்களேன், அந்த நேமில் கூட நீங்கள் கரெக்ட் மூமெண்ட்ஸ்க்கு சில கரெக்ஷன்ஸ் பண்ணாத வரைக்கும் குழந்தையால் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் குழந்தைங்க லெட்ஸ் வின் டிவியோட எபிசோட்ஸை கண்டினியூவாக வாட்ச் பண்ணி நான் பண்ணுற கரெக்ட் மூமெண்ட்டை நீங்கள் உங்கள் பசங்களுக்கு வித்தின் ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுத்தா போதும். நான் எவ்வளோ நேரம் எடுக்கிறேங்கிறது இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. நான் எடுக்கிற டெக்னிக்ஸை உங்கள் பசங்க எந்த அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக எடுத்து அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்கங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் தயவு செஞ்சு உங்கள் குழந்தைய என்னோடய லெட்ஸ் வின் டிவி முன்னாடி உட்கார வைங்க. என்னோடய எபிசோட்ஸை கண்டினியூவாக வாட்ச் பண்ண விடுங்க. நான் எழுதுகிற ஒரு லெட்டர் மூமெண்ட்டையும் கரெக்டு மூமெண்ட்டில் உங்கள் குழந்தை ப்ராக்டிஸ் பண்ண வரைக்கும் விடாதீங்க. ஸோ கண்டிப்பாக வித்தின் 2 டேஸ்க்குள்ளே நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பார்ப்பீங்க. ஸோ லெட்ஸ் வின் டிவியை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நீங்கள் வின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.